friends, welcome back to our channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம க்ளூ கன்னை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் லாஸ்டா யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு க்ளூ கன் வந்து ரிப்பேர் ஆயிட்டு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. சரி நான் அதை வச்சிட்டு குடுகுடுன்னு போய் பக்கத்துல உள்ள ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்தேன். இதோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 150. அதுக்கு பக்கத்துல இருக்க அந்த க்ளூ கன் ஸ்டிக் வந்து நான் தனியா தான் வாங்கினேன். அது காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. அந்த ஹேண்டில் அது கூட கொடுத்தாங்க. அந்த ஹேண்டில் எதுக்கு யூஸ் ஆகும்னா ஃப்ரெண்ட்ஸ் கட்ட முடியல உங்களுக்கு அதே மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் மாட்டிக்கங்க. இது வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா நம்ம கீழே பிடிப்பு மாதிரி வைக்கிறதுக்கு தான். இதான் நான் சொன்ன ஸ்டிக்கு. இது அமேசானில் வாங்கினாலும் 10 ரூபா தான், பக்கத்தில் உள்ள கடையில் வாங்கினாலும் 10 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செட்டாக வாங்கணும். அதை எப்படி யூஸ் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக மாட்டிட்டு 10 to 20 டைம்ஸ் அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்க. அது எண்டுக்கு போய் அந்த ஸ்டிக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது சேர்ந்துடும். பாருங்க, நானும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். போதா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அமுக்கிக்கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு இப்போ அந்த எண்டுக்கு இப்போ நம்ம வச்சிடலாம். அந்த ஹேண்டில் இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் ஆகுது. இப்படி கீழே வைக்க போது கீழே உள்ள பொருள் அந்த எண்டில் சூடு இருக்க போது கீழே உள்ள பொருள் இழகக்கூடாதுன்றதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டு மாதிரி நம்ம வச்சிருக்கோமா, இப்போ நம்ம பிளக் எடுத்து பிளக் பாயிண்டில் சொருகலாம். சொருகிட்டேன், ஸ்விட்சை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டேன். கன்னு கிட்ட ஒரு சின்ன ஸ்விட்ச் மாதிரி இருக்கு, அதையும் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த எண்டில் அந்த க்ளூ கன் ஸ்டிக் உருகி அப்படியே ஒழுகும். அது ஒழுகும் போது நமக்கு மறுபடியும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நம்ம நினைச்ச மாதிரி க்ளூ கன் ஸ்டிக் உருகி வெளியே வந்துருச்சு. கன் நல்லா ஹீட் ஆகிட்டு போல ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து அதை மட்டும் தொட்டாதீங்க. இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். அந்த ஹேண்டில் எடுத்து விட்டுட்டு அதை ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதை ஹெவியாக வரும். நீங்கள் ஹெவியாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாருங்க, நான் எவ்வளோ லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறேன். உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் காமிக்கிறேன். இப்படி நான் பண்ணிவிட்டு இப்போ கண்ணை கீழே வச்சுட்டு பக்கத்தில் உள்ள அட்டை எடுத்து நான் ஒட்டி காமிக்கிறேன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒட்டுதுன்னு. இந்த ஸ்டிக் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டுறதுக்கு நல்லா சீக்கிரமாகவே ஒட்டிடும். இப்போ நான் ஒரு 5 to 6 டைம்ஸ் நல்லா ப்ரெஸ் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள், அந்த எல்லா சைடுமே ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நீங்களே பாருங்களேன், வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த சைட் பிச்சா. இந்த சைட் பிச்சா அப்படியே அட்டை பிஞ்சுக்கிட்டு வருது. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ஸ்டிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த கன்னும் இந்த ஸ்டிக்கும். இது மேக்ஸிமம் காய 20 to 30 செகண்ட்ஸ் தான் ஆகும். இந்த கன்னோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150க்கு ஒர்த்தாலான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல மறந்துட்டேன், நம்ம வீடியோ எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.